நம்ம வந்து எல்லாரும் அண்ணன் தம்பியா, அதாவது ஒரு குடும்பமாக ஒரு ஹார்மோனியாக இருக்கிறோம். 130 வருடங்கள் பழமையான மஸ்ஜித் இந்தியா பகுதியில் அமைந்திருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தை இடம் மாற்றுவதற்கு மாற்று இடம் அடையாளம் காணப்பட்டுவிட்டதாக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL தெரிவித்துள்ளது. Dr. Ben, bahawa setiap langkah yang sedang dan bakal diambil adalah selaras dengan prinsip kebebasan beragama seperti dijamin oleh Perlembagaan Persekutuan kita. DBKL telah mengenal pasti lokasi baru untuk pemindahan. Dr. Ben, rumah ibadat terlibat untuk memastikan penganut Hindu dapat terus menjalankan aktiviti-aktiviti keagamaan mereka dan selesa dan harmoni. தற்போது ஆலயம் அமைந்திருக்கும் நிலத்தின் உரிமையாளரான தனியார் நிறுவனம் ஒன்று இவ்விடத்தில் பள்ளிவாசல் ஒன்றை கட்டுவதற்காக திட்டமிட்டுள்ளதாக DBKL தெரிவித்துள்ளது. இது அரசாங்கத்தின் முடிவு அல்ல எனவும் அது திட்டவட்டமாக கூறியது. இதனிடையே ஆலயத்தின் இடமாற்றம் நிறைவு பெறும் வரையில் தற்போதுள்ள ஆலயம் இடிக்கப்படாது என்றும் DBKL உறுதியளித்துள்ளது. அது மட்டுமின்றி இந்த இடமாற்றம் குறித்து அனைத்து தரப்பினரிடமும் ஆலோசிக்கப்படும் என்றும் இது சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடத்தப்படும் என்றும் DBKL கூறியது. இந்த வட்டாரத்தில் நம்ம வந்து எல்லாரும் அண்ணன் தம்பியா, அதாவது ஒரு குடும்பமாக ஒரு ஹார்மோனியாக இருக்கிறோம். இதனால எந்த ஒரு பாதிப்பும் வராமல் பக்கத்திலேயே நம்ம வந்து அவங்களோட வழிபாட்டுத்தனத்தை கட்டிக்க சொல்கிறோம். அப்போ வந்து வழிபாட்டுத்தனம் அவங்க கட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கலான்னு தான் இந்த வேலையில் நான் வந்து கூறிக்கொள்வேன். திருச்சிட்டம்பலம், வணக்கம். இதுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டத்தோ ஸ்ரீ மைமுனா வந்தாங்க, வந்து கடிதம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆலயத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு வராமல் நம்மளோட என்னதுன்னா சமய வழிபாடை வந்து நம்ம வந்து செய்யலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு ரோபோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.